அரசு துறைகளின் செயலாளர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி சுமார் 3 மணி நேரம் ஆலோசனை நடத்தினார். மத்திய அமைச்சர்கள் பங்கேற்காமல் பிரதமர் நேரடியாக அரசு துறை செயலாளர்களை சந்தித்து பேசியது இதுவே முதல் முறையாகும். டெல்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் நிதித்துறை செயலாளர் அரவிந்த் மாயாராம், உள்துறை செயலாளர் அனில் கோஸ்வாமி, பாதுகாப்புத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ண மாத்தூர் உட்பட மொத்தமுள்ள 77 துறைகளின் செயலாளர்களும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய மோடி, துறை ரீதியான முக்கிய முடிவுகள் எடுப்பது உள்ளிட்ட விவகாரங்களின் போது தம்மை நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம் அல்லது மின்னஞ்சல் மூலமாக தகவல்களை தெரிவித்து விளக்கம் பெறலாம் என தெரிவித்ததாக கூறப்படுகிறது. துறை ரீதியான பிரச்சினைகள் குறித்து கேட்டறிந்த மோடியிடம் சுமார் 25 செயலாளர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசின் செயல்பாடுகளை துரிதப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் நடத்தப்பட்ட இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு துறைகளை ஒருங்கிணைக்கும் விதத்தில் 16 குழுக்கள் அமைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நிதித்துறையின் கீழ் வரும் அனைத்து துறைகளும் ஒரு குழுவாகவும், எரிசக்தி துறையின் கீழ் வரும் மின்சாரம், நிலக்கரி, எரிபொருள், சுரங்கம், அணுசக்தி ஆகிய அனைத்தும் ஒரு குழுவாகவும் அமைக்கப்பட்டுள்ளது.